இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். ஸோ ஹர்ஷத் மேத்தா எப்படி ஸ்கேம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பேங்க்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வச்சு தான் ஸ்கேம் பண்ணாங்க. எப்போவுமே ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ப்ராசஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 2-3 விஷயத்தை ஒன்றா கிளப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸை தான் அவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமில் 2 இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒன்று ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் அண்ட் பேங்க் ரிசிப்ட் ஸ்கேம், பிஆர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்கேம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி 1990s பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் பேங்க்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ப்ராஃபிட்டை காமிக்கணும், அவங்க பேங்கிங்கில் ப்ராஃபிட் காமிக்கணும் அண்ட் ஓரளவுக்கு கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி பாண்ட்ஸும் அவங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் பேங்க்ஸ்க்கு ரொம்பவே அன்ஃபேவரபுளாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட்டும் காமிக்கணும், ஆனால் அது இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் கவர்மெண்ட் இன்டென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஹர்ஷத் மேத்தா இந்த ஒரு ப்ரப்போசிஷனை பார்த்துட்டு பேங்க்ஸ் கிட்ட கேபிட்டல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட அதிகமான ரிட்டர்ன்ஸை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய வாங்கிட்டு அந்த காசு எடுத்து இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா கிட்ட பேங்க்கோட காசு எல்லாமே வந்துருச்சு. அண்ட் இதை அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸை ஒரு பங்கு அவர் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எடுத்து பேங்க்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இதில் தப்புன்னு சொன்னால் தப்பு இல்லை, கரெக்டுன்னு சொன்னாலும் ரூல்ஸ் படி கரெக்ட் இல்லை. ஸோ ஹர்ஷத் மேத்தா அவரோட சொந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாமல் பேங்க்ஸ் கிட்ட பேசி வாங்கின காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு அவர் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் காசு ஃபுல்லாத்தையும் பேங்க்ஸ்க்கு செட்டில் பண்ணிடுவாங்க. இதில் பேங்க்ஸ்க்கும் ப்ராஃபிட், ஹர்ஷத் மேத்தாவுக்கும் ப்ராஃபிட். ஆனால் என்னென்னா இவங்க 1 lakh 2 lakh 5 lakh அப்படின்லாம் இல்லை, 50 crores 100 crores 200 crores டீலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஒரு அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகும்போது எல்லா ஷேர்ஸும் ஏறிடும். இப்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, எப்படி பேங்க் ஹர்ஷத் மேத்தாவுக்கு காசு கொடுக்குறாங்க, என்ன லோன் கொடுக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது லோன் இல்லை. ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு தேவை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் கிட்ட லோன் வாங்குவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இப்போ பேங்க்ஸ் கிட்ட எனக்கு இவ்வளோ அமௌண்ட் லோன் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பேங்க் கிட்டேருந்து ஷார்ட் டேர்முக்கு லோன் வாங்கிட்டு இதை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த பேங்க் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குது, ஆனால் இந்த பேங்க் யார்கிட்ட காசு வாங்கியிருக்குன்னா இந்த பேங்க் கிட்ட கடன் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ ஹர்ஷத் மேத்தா இந்த 2 பேங்க்ஸ்க்கு நடுவில் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வராரு. ஏன்னா இந்த பேங்க்கு காசு தேவை, இந்த பேங்க் காசு கொடுக்குது. ஸோ நடுவில் ஹர்ஷத் மேத்தா இருந்துக்கிட்டு இந்த பேங்க்கும் புரோக்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது அப்படி தான் ப்ராசஸ் இருந்துச்சு. புரோக்கரால் தான் பை அண்ட் செல்லிங் பண்ண முடியும் பிட்வீன் 2 பேங்க்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹர்ஷத் மேத்தாக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிறதுனால பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பேங்க் டு ஹர்ஷத் மேத்தாவோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணுவார்னா இந்த பேங்க் டு இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 days டைம் பீரியட் வேணும். ஸோ அந்த 5 to 6 daysல இந்த பேங்க் கொடுத்த காசு எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 6th day அதை எடுத்துருவாரு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா 2 பேங்க்ஸ்க்கு நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு அந்த ஒரு 5 days கேப் இருக்கும் இல்லையா, அந்த 5 days அவர் மூலியமாக அவர் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸை இவர் வச்சுக்கிட்டு அந்த டிரான்சாக்ஷனை நல் அண்ட் வாய்ட் ஆக்கிடுவார். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஹர்ஷத் மேத்தா கிட்ட நிறைய காசு இருக்கும், 500-600 crores கூட இருக்கும். ஸோ அந்த 500 crores 600 crores எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறிடும். எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ACC சிமெண்ட்ஸோட ஸ்டாக் ஜஸ்ட் 3 months 200 rupees ஒரு ஷேர்லேருந்து 9000 rupees பர் ஷேருக்கு 3 months கேப்பில் இவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம். நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கேம் ஆர் பேங்க் ரிசிப்ட் ஸ்கேம். சும்மா ஒரு நார்மல் ரிசிப்ட் வச்சு இவ்வளோ பெருசாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமில் சொன்னேன் இல்லையா, இந்த பேங்க்குக்கு காசு தேவை, இந்த பேங்க் இதுக்கு பேங்க் டு பேங்க் லெண்டிங் பண்ணுறாங்க. ஸோ எதை வச்சு லெண்டிங் பண்ணுவாங்க? இப்போ நம்ம போய் ஒரு கடையில் ஒரு அடகு கடையில் போய் ஏதாச்சும் வச்சோன்னா கோல்டோ சில்வரோ ஏதோ ஒன்று வச்சா தான் ரிட்டர்ன் காசு கொடுப்பாங்க. நிறைய பேரில் எழுங்கோ. ஸோ பேங்க்ஸ் எதை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸை வைப்பாங்க. ஸோ பேங்க்ஸ் பேசிக்காக கவர்மெண்ட் பாண்ட்ஸை இந்த பேங்க்கிட்ட அடமானம் வச்சுட்டு இந்த பேங்க்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. இப்போது நான் இந்த சொன்ன கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் அடமானம் வைக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஆனால் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் அடமானம் வைக்காமல் ஏன் வைக்கல அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன் தான் இது. ஸோ அடமானம் வைக்காமல் ஜஸ்ட் ஒரு பேங்க் ரிசிப்டை வச்சு ஒரு ப்ரூஃபை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் பேங்க் ரிசிப்ட் கொடுத்துட்டேன், ஸோ என்னோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு இந்த பேங்க் சொல்லும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் அந்தந்த பேங்க் கிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிசிப்ட் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பேங்க் ரிசிப்ட் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிற ப்ராசஸில் ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபேக் பிஆர்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிஆர் அதாவது பேங்க் ரிசிப்ட் வந்து யார் கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் ஹர்ஷத் மேத்தாவோட ரெப்யூட்டேஷன்னாலே வந்து அந்த பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் ஈஸி ப்ராசஸ்க்காக ஹர்ஷத் மேத்தாவை நம்பி ஃபேக் பேங்க் ரிசிப்ட்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சச் தட் பேங்க் ரிசிப்ட் கொடுத்தா ஓகே அது லீகல் டெண்டர் ஆகிடுச்சு. இப்போது அந்த காசு எடுத்து அகைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாக் ஏறினோடனே அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு ப்ராஃபிட் அவர் வச்சுக்கிட்டு அகைன் பேங்க்ஸ்க்கு அவங்க காசை செட்டில் பண்ணிடுவார். இது எல்லாம் நடக்கிறது வந்து 5 to 6 டேஸ்க்குள்ளே தான். ஸோ சுஜிதா தலால் ஒன் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட், இது ஸ்கேம் 1992 பார்த்தவங்க இந்த சுஜிதா தலாலோட கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஷி வாஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போது அவங்க ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா இந்தியாவில் எப்போ ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கடன் கொடுக்குதோ வாங்குதோ அப்போ மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் சல்லுன்னு ஏறுது. ஸோ இதை தான் கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணாங்க. ஏன்னா எப்போ பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ நடுவில் யார் இருக்கா? ஹர்ஷத் மேத்தா இருக்காங்க. ஸோ ஹர்ஷத் மேத்தா உடனே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிடுது. அண்ட் செகண்ட் பார்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எப்போ அந்த கடன் வாங்கின பேங்க் ரிட்டர்ன் அந்த காசை கொடுக்குறாங்களோ இன்னொரு பேங்க்குக்கு அப்போது ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆயிடுது. ஏன்னா ஹர்ஷத் மேத்தா அங்கே இன்வெஸ்ட் பண்ண காசை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்து செட்டில் பண்ணணும் இல்லையா? அப்போது ஸ்டாக் மார்க்கெட் டவுன் வரும். பிகாஸ் 500 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 600 crores எடுக்கவும் செய்வாங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஸோ இதுதான் பேங்க் ரிசிப்ட் ஸ்கேம். ஜஸ்ட் ஒரு நார்மல் பேங்க் ரிசிப்டை ஒரு ஃபேக் ப்ரூஃபாக காமிச்சிட்டு இத்தனை க்ரோர்ஸ் ட்ரான்சாக்ஷனில் ஒரு மீடியேட்டராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணார். ஸோ இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியாது. அகெயின் இது ஸ்கேம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹர்ஷத் மேத்தா யார் பணத்தையும் வந்து திருடலை ஆர் ஃப்ராட் பண்ணிட்டு போல, பட் ஸ்டில் ஜஸ்ட் அது மேனிபுலேட் தான் பண்ணார். அண்ட் இவர் தான் வந்து அந்த டைமில் பிக்கெஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர். அட்வான்ஸாகவே வந்து இவர் 26 crores இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் இயர் நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ நான் இப்போவே அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸும் பே பண்ணிட்டு இருந்தார். இவர் யாருமே ஸ்கேம் அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஸ்கேம்னு சொல்கிறாங்க, ஸ்கேம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கேம்லாம் எக்ஸ்போஸ் ஆனோடனே பேங்க்கோட ஒர்க்கிங் மெத்தடாலஜியே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு பேமெண்ட் பண்ணும்போது 2 பேங்க்லையுமே வந்து அந்த டிரான்சாக்ஷன் நோட் ஆகணும். பிகாஸ் ஏன் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பண்ணும்போது இந்த பேங்க் கடன் கொடுக்குது அப்படின்னா அது எந்த பேங்க்கு போய் சேருதுன்னு இந்த பேங்க்கு தெரியாது. ஆனால் கடன் மட்டும்தான் போகும் த்ரூ ஹர்ஷத் மேத்தா. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா காசு கொடுக்குறவங்க பேங்க்லையும் சரி காசு வாங்குற பேங்க்லையும் சரி பேமெண்ட் வந்து லீகலாக ரெக்கார்ட் ஆகணுங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி வந்து எல்லா பேங்க்ஸோட டாப்பில் இருக்கும். அண்ட் இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இவங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சச் தட் இன்னொரு வாட்டி ஹர்ஷத் மேத்தா பார்ட் 2 வராமல் இருக்கிறதுக்கு அப்படி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஸ்கேமில் 2 சின்ன ஸ்கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் அண்ட் பேங்க் ரிசிப்ட் ஸ்கேம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ until next time, one life, many experience.